ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் பழகு சரு. இன்றைக்கி நம்ம டெய்லரிங் சேனலில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி 36 சைஸுக்கு ப்ளவுஸ் நார்மல் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்றைக்கி நம்ம பேக் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவை நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்ட் 1 பார்த்துக்கலாம். அதுக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டில் மெயின் கிளாத் மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் விட்டுருப்போம். அந்த 3/4 இன்ச் மேலே இப்போ தையல் போட்டுக்கலாம். நம்ம மெயின் கிளாத் வச்சுருப்போம். அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணி வச்சதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக பேக் பார்ட்டில் 0.75 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அது மேலேயே நம்ம தையல் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மேல் சைடு நெக்கை அடித்து திருப்பிக்கலாம். கழுத்து பகுதியை அடித்து திருப்பிக்கலாம். கீழே அடித்ததுக்கப்புறம் நம்ம கழுத்து பகுதியை ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவனமாக லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டாக புரியும். இப்போ நெக்கில் நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கழுத்தை அடித்து திருப்ப போகிறோம். நார்மல் நெக்கு தான் வச்சுருக்கேன் பேக் பார்ட்டுக்கு. அதை நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ 1/4 இன்ச்சுக்கு ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 இன்ச்சு தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. நம்ம கட் பண்ணுறப்ப விட்டுருப்போம் இல்லையா, நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் கூட நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். 1/2 இன்ச் அடித்தா கொஞ்சம் இன்னும் நெக்கு கொஞ்சம் வளைவாக வரும். 1/4 இன்ச்சுங்கிறப்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பேக் நெக் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு லுக் வைஸாக. ஸோ இப்போ 1/4 இன்ச்சுக்கு அடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கழுத்து பகுதிக்கு நாச்சஸ் கொடுக்க போகிறோம் கிராஸாக. ஏன் இந்த நாச்சஸ் கொடுக்குறோம்னா அப்போ தான் கழுத்து திருப்பி இது பண்ணுறப்போ நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஸாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி இல்லைன்னா 1/2 இன்ச் தள்ளி நம்ம கிராஸாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிசர் கட் கொடுக்குறப்போ நம்ம போட்டிருக்கிற சிசர் கட் தையல் மேலே படாமல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சிசர் கட் கொடுக்குறப்போ நம்ம போட்டிருப்போம் ஸ்டிச்சஸ், அந்த ஸ்டிச்சஸ் மேலே படாத மாதிரி, சிசர் கட் படாத மாதிரி நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் குண்டூசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கையை உள்ளே விட்டு இப்படி திருப்பினோம்னா நம்ம லைனிங் கிளாத் உள்ளே போயிட்டு திருப்பி வந்துடும். மெயின் கிளாத் மேலே வந்துடும். இப்போ நம்ம கழுத்து பகுதியை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கழுத்து பகுதிக்கிட்ட நம்ம லைனிங்கை உள் சைடு திருப்பி விட்டு நம்ம மெயின் கிளாத் மேலேயே கழுத்து ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை உள் சைடு இழுத்து விட்டு நம்ம வெளியில் தெரியாத மாதிரி நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த நெக்கோட ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம். உள்ளே நிறைய எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நம்ம கழுத்து பகுதியை திருப்பி விட்டு லைனிங் உள்ளே போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு மேல் சைடு இப்போ தையல் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே பேக் சைடு நம்ம அடிச்சிருப்போம் இல்லையா 3/4 இன்ச், அதை லைனிங்கை உள் சைடு திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே ஓரத்துலேயே கீழே நம்ம தையல் போட்டுக்கலாம். பேக் பார்ட்டுக்கு கீழே உள் சைடு லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டு வெளியில் தெரியாத மாதிரி மெயின் கிளாத் மேலேயே ஓரத்தில் கீழே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு பார்டருமே இதில் அட்டாச் பண்ண வேண்டியதில்லை. நான் ஆல்ரெடி நம்ம அடித்து திருப்ப போகிறதுனால அதுவே நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ கீழ்ப்பக்கமாக அடித்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸை திருப்பி ராங் சைடு ஓரத்துலேயே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓரத்துலேயே, அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்கோல் கிட்ட வரைந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம ஓரத்துலேயே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா பேக் பார்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் டாட் மட்டும் பிடிச்சா போதும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.